சார் வணக்கம் சார். வணக்கம் மரி. சிஎம் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று சட்டசபைக்குள்ளே வராரு. முதல் பிறந்தநாள் எல்லாரும் வாழ்த்து தெரிவித்தாங்க. சில பிரபலங்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே அவருடைய பிறந்த நாளுக்கு நாமளும் வாழ்த்து சொல்லிப்போம். நிச்சயமாக ஒரு சினிமா நடிகராக நாளைய தீர்ப்பு படத்தில் அறிமுகமாகி அதன் பிறகு பல விமர்சனங்கள் அவரை உருவங்களெல்லாம் பண்ணி அதற்கு எந்தவித எதிர்வினையும் அவர் பெருசாக காட்டாமல், அந்த சமயத்தில் அவருடைய தந்தை எஸ்எஸ்சி கோவப்படுத்துகிற சம்பவங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஒரு பத்திரிகை அலுவலகத்தையே போய் முற்றுகையெல்லாம் இட்டாங்க. அதெல்லாம் கடந்து இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது, கோடான கோடி ரசிகர்களை ஒரு திரை நட்சத்திரமாக சம்பாதித்து தமிழ் திரைப்பட உலகில் அதிகப்படியான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோவாக இருந்து அந்த உச்சத்தில் இருக்கும் பொழுதே நான் அரசியலுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தில்லு வந்தபோது, இல்லைங்க இவர் 250 கோடியை விட்டுட்டு ஒரு 50,000 கோடி சம்பாதிக்கிறதுக்காக இவர் வராரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தபோது, இந்த மக்களுடைய காசு ஒரு பைசா கூட எனக்கு வேணாம், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவன், நான் புகழ் பணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன், இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், ஒரு நன்மை பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டு தான் நான் அரசியலுக்கு வந்தேன். நான் கொள்ளையடிக்கவோ அல்லது இவங்களுடைய காசை திருடுவோ நான் வரல அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருந்தேன். அதே போல் மக்கள் ஒரு 108 சட்டமன்ற தொகுதிகளை வென்று 1,70,00,000 வாக்குகளை கொடுத்து கிட்டத்தட்ட 35% வாக்கு ஒரு முதல்வராக இன்றைக்கி அந்த அரியணையில் ஏறி உட்கார வச்சுருக்காங்க. அந்த முதல்வர் ஆன பிறகு அவர் கொண்டாடுகிற முதல் பிறந்தநாள், முதல்வர் ஆன பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி சட்டப்பேரவையில் எல்லாரும் ஒரு வாழ்த்து சொன்னாங்க. அது நம்ம தமிழர்களுக்கு ஒரு மரபு. ஒரு பிறந்த நாளுக்கு யாரை எதிரியாக இருந்தால் கூட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும், நீடோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்படி வாழ்த்துக்கள் சொன்னால் சட்டசபையும் இன்றைக்கி ஒரு பெரிய பரபரப்பாக தொடங்குச்சு. சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி கொண்டாடுறாங்க. பெரிய ஒரு பரபரப்பு இல்லாமல் ஒரு அமைதியான முறையில் இதை கொண்டாடி இருக்காங்க சார். இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே பிரமாதமான கேள்விங்க இது. ஏன்னா ஒரு வாரமாகவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ பாருங்கள், ஏற்கனவே இந்த தாவேக்கா தொண்டர்களை இல்லை தாவேக்கா தொண்டர்கள் கூட நாகரிகமாக இன்னும் சொல்ல மாட்டேன்றாங்க, ஆகாதவர்கள், அணில் குஞ்சுங்க, தற்கூரிகள் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன அமக்கலம் பண்ண போது பாருங்கள். இதுக்கெல்லாம் கட் அவுட்டு கிழிக்கிறதும், ரோட்டில் இறங்கி பட்டாசு வெடிக்கிறதும், நடு ரோட்டில் வச்சு கேக் வெட்டுறதும், எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள், எங்கள் முதல்வருக்கு பிறந்த நாள்னு சொல்லி மரத்து மேலே ஏறுறதும், இந்த மாதிரி அட்ராசிட்டிலாம் பண்ண போகிறாங்க. நேற்று நைட்டு 12 மணிலேருந்து வெடி சத்தமாக கேட்கும், பட்டாசு சத்தமாக கேட்கலாம். ஆனால் ஒரு வித சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல், ஒரு தொந்தரவு நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் விசாரித்த வகையில் கூட மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் தங்களுடைய தலைவரை, தமிழ்நாட்டினுடைய முதல்வரை, அவர்களுடைய கட்சி தலைவனை அப்படி கொண்டாடி இருக்காங்க. அது பிறந்தநாள். ஏற்கனவே விஜய் நடிகராக இருக்கும்போதே பிறந்தநாள் நலத்திட்டங்களோடு கொண்டாடுவார். நலத்திட்டங்களோடு கொண்டாடுவார். ஏழை மாணவ மாணவர்களுக்கு உதவி பண்ணுவார். நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ தான் அவர் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. பெரிய மாணவர்களே படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கார். சாலிகிராம காவேரி தெரு கடைசியில் தான் அவங்களுடைய வீடு இருந்தது. அந்த வீட்டை தான் தனக்கு கீழே பணியாற்றுகிற அந்த கார் டிரைவர், மேக்கப் மேனு இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டார். வாடகையே இல்லாமல் நீங்கள் இருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எதிர்க்க இந்த ஸ்டேட் பேங்க் காலனி தெருவுக்கு போனது, ஒரு பெரிய வீடு கட்டிட்டு போனாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிம்பிளானா அப்பயே நோட்டு புத்தகம் கொடுக்கறது, பேனா கொடுக்கறது, இந்த கல்விக்கான இதுவெல்லாம் உதவியெல்லாம் பண்ணுவார் விஜய். எஸ்.ஏ. சந்திரசேகரம் பண்ணுவார், அவருடைய தந்தையும். அப்படி தொடங்கி இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்போது இந்த கொண்டாட்டத்தை எப்படி விமர்சனமாக பார்த்தாங்கன்னா, இவங்க பூரா அராஜகம் பண்ணுவார்கள் அப்படின்னு பார்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கட் அவுட் கலாச்சாரத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஒழிச்சிட்டு வராங்க. நிச்சயமாக அது மொத்தமாக ஒழிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, சிஎம் முதலமைச்சருடைய நண்பர், இப்போ அமைச்சராக இருக்காப்புல ஸ்ரீநாத் அவர்கள், மீன்வளத்துறை அமைச்சர், அவர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு அன்றைக்கி பிறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தங்க மோதிரம் அணிவிச்சிருக்காரு. இது முன்னாடி சிஎம் விஜய் அவர்களும் செய்த ஒரு இது தானே சார்? ஆமாம், இது ஒரு இதுவும் கிடையாது. அவர் திரைப்பட நடிகர் ஆன பிறகு ஆரம்பத்தில் நாளைய தீர்ப்பு, அதுக்கப்புறம் தேவா, மாண்பு மாணவன், இந்த சமயத்தெல்லாம் கூட பண்ணல. ஒரு 4 படம் புயவனுக்காக பிறகு ஒரு பெரிய லைம்லைட்டுக்குள்ளே வந்துடுறாரு விஜய். அப்போ அவருடைய தந்தை சொன்ன ஐடியா தான், எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னது தான் ஐடியானத்தை தாண்டி, எப்போ நீ பிறந்த ஹாஸ்பிட்டலில், ஏன்னா எக்மோரில் உள்ள அரசு மருத்துவமனையில், தாய்சேய் அரசு மருத்துவமனையில்
அது வந்து நம்ம ஊர் இங்கே சென்னையில் என்ன சொல்லுவோம் பிரசவ ஆஸ்பத்திரின்னு வாங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்லுவோம் பிரசவ ஆஸ்பத்திரின்னு, பெரிய ஆஸ்பத்திரி அது. அங்கே ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து அங்கே பிறந்தவங்க, அவங்க அம்மா வந்து ஒரு ரிக்ஷாவில் போயிட்டு தான் அங்கே வந்து இந்த இவருக்கு வந்து இந்த மகப்பேறு இது நடந்திருக்குது. தன்னுடைய பிறந்த நாளுக்கு அன்று பிறக்கிற குழந்தைங்களுக்கு 1 கிராமில் வந்து போய் மோதிரம் நேரடியாக போய் விஜய் வந்து மோதிரம் போடுவார். அது காலகாலமாக நடந்துக்கிட்டு வந்தது. அதன் பிறகு கூட்டம் அதிகமாகி போச்சு, மீடியா அதிகமாகி போச்சு. ஒரு இதுக்கு தான் நம்ம சேனல்ல கூட பேசியிருக்கோம், ஒரு இது போய் எக்கச்சக்கமான கூட்டம் விழுந்து கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கேக் மேலாம் இதுவாகி மகளிர் அந்த பிரசவ வார்டுக்குள்ளலாம் போயிட்டாங்க வந்து. அதன் பிறகு விஜய்க்கு முகமே மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வேணாம், அது ஏதோ நிகழ்ச்சியை அவர் வந்து நேரடியாக வரதில்லை, அவர் சார்பாக வந்து அந்த பிறகு குழந்தைங்களுக்கு வந்து அந்த தங்க மோதிரம் அணிவிப்பாங்க. இப்போ அவருடைய நண்பரும் நடிகரும் அமைச்சருமான ஸ்ரீநாத் அதை செஞ்சுருக்காரு. உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். சார், தமிழ்நாடு இப்போது சட்டசபையில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சியாக வலுவாக உட்காந்துட்டு இருக்காங்க டிஎம்கே, அதிமுகவும் இருக்காங்க. இப்போது புதுசாக ஆட்சி அமைச்சு 108 எம்எல்ஏக்கள் வந்து புது இளைஞர்களாக வந்து உள்ள தாவேக எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இப்போ என்னென்னா இது நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்களாம் என்ன பேசிட போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இவங்களாம் என்ன பேசிட போகிறாங்க, ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் அனுபவம் வாழ்ந்தவங்க எல்லாரும். இப்போ இவங்களை எதிர்த்து இவங்களாம் பேச முடியுமான்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு எல்லாருக்கும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாக பார்க்கும்போது இவ்வளோ ஒரு இந்த அனுபவம்லாம் இவங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு பிரமாதமாக பேசுகிறாங்க சார். இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? அது பொதுவாக வந்து சொல்லுவாங்க, வந்து ஒரு பழமொழி உண்டு, ஆற்றில் இறங்க கடந்து கொள்ளலாம் அப்படின்னு. நீ முதல்ல ஆற்றுல இறங்காமலே வந்து அங்கே ஆழம் இருக்குமா, அங்கே வந்து முதல்ல இருக்குமா, இல்லை மார்பளவு இருக்குமா, தலை முழுகிடுமா, அப்புறம் நம்ம எப்படி அந்த கரைக்கு போகிறது, இப்படி நீ இறங்கியா ஏதாவது ஒழிக்கட்டும், ஒன்றுமே இருக்காது, இடுப்பளவு தண்ணி தான் இருக்கும், இல்லைன்னா உனக்கு ஏதோ ஒரு போட்டு வரும் அது ஏற்றி போவோம் அப்படின்ற மாதிரி. இவர்களை ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணது என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியுமா, இவங்கெல்லாம் கட் அவுட் வச்சு அதில் பாலாபிஷேகம் பண்ணவங்க, பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க, இவங்கெல்லாம் தற்கூரிகள், இவங்கள மக்கள் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியாக வந்து வச்சுருக்காங்க, இவங்க சட்டசபையில் 4 வார்த்தை பேச தெரியுமா, இப்படியா விமர்சனங்கள் இருந்தபோது இன்றைக்கு உண்மையிலே இன்றைக்கு வந்து இந்த சட்டசபை கூட்டத்தோடைய கடைசி நாள் இன்றைக்கு உண்மையிலே கலக்கி எடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் நியாயமான ஒரு விஷயம் வந்து பாயிண்டாக பேசினாங்க. ஒன்று வந்து சொல்லுவாங்க வந்து மடியில் கணம் இல்லை, வழியில் எங்களுக்கு பயமே இல்லை அப்படின்னு. அதுமாதிரி மடியில் கணம் இருந்தால் தானே. குறிப்பாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசிய பொழுது குன்னூரில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு 10 கோடி ரூபாயில் நீங்கள் வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் செஞ்சு கொடுத்துருக்கான்னு காரணம் என்ன, அது ஏன் கோவில் பணத்தில் எடுத்து. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கோயிலுக்கு 500 பேர் தான் வருவாங்க. அப்போ பாருங்க, அப்பொழுது முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இப்போ சட்டமன்ற அவர் கேட்குறாங்க, அவர் என்னென்னோ சொல்றாரு, வந்து கொஞ்சம் கோவப்படுறாரு, கோவத்தை அடக்கிறாரு. அது வந்து ஒரு சுற்றுலாத்தலம், அவர் சொல்றாங்க அது சுற்றுலாத்தலம். அந்த கார் பார்க்கிங் கோயிலுக்கு வரவங்களுக்கு மட்டும் கிடையாது, சுற்றுலா வரவங்களுக்கும் அந்த கார் பார்க்கிங்னா பொதுவாக இடம் இல்லாமல் இருக்குது இல்லை. இப்போ சென்னை மாதிரி பெருநகரங்களில் இடம் பெரிய நெருக்கடியாக இருக்கும். இப்போ ஒரு கோயில் பக்கத்தில் இடம் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் கார் பார்க்கிங் மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டினீங்கன்னா அது நியாயம். குன்னூரில் எங்கெங்க பில்டிங் இருக்குது, அங்கே ஒரு பில்டிங், இங்கே ஒரு பில்டிங்கு, அது ஒரு மலைப்பிரதேசம் வந்து. அப்போ இந்த கோவில் பணத்திலேருந்து ஏன் நீங்கள் கட்டினீங்க, அந்த பணத்தை வந்து கோவில் நிதிக்கு தானே செய்யணும் அப்படின்னு. ஆனால் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்கள், குறிப்பாக அறுபடை வீடு, முருகனுடைய அறுபடை வீடு இன்னைக்கும் வந்து கூட்டம் தான். நேற்று பாருங்க, நேற்று லீவு நாள்னு திருத்தணியில் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததுன்னு இன்னைக்கு செய்தித்தாளில். நீங்கள் என்னைக்கு 24 மணி நேரம் எப்படி வந்து ஆந்திராவில் ஒரு திருப்பதியோ, அதில் தமிழகத்தில் வந்து ஒரு திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதியே கிடையாது. இதே அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தான் அங்கே போய் வந்துக்கிறது அமைச்சர்னே தெரியாமல் அவருக்கே 2500 ரூபா வாங்கிக்கணும் பிளாக்ல வந்து தரிசனத்தை இது பண்ணாங்க. அதை கையை களமாக பிடிச்சாப்ல. இதே மாதிரி ஒவ்வொரு கோயிலும் போயிட்டு இருக்காரு. பழனியில் போய் பார்த்தீங்கன்னா நண்பர்கள்லாம் போயிட்டு வந்தாங்கலாம் சொல்கிறாங்க, சரியான கழிப்பிடமே கிடையாதுங்க, வெளியே வந்து சிறுநீர் கழிக்கிறாங்க, ஒரே நாத்தம் தாங்க முடியலன்னு. பழனிக்கு தமிழகத்திலிருந்து வர பக்தர்களை விட கேரளாவிலேருந்து வர பக்தர்கள் அதிகம். நம்ம எப்படி சபரிமலைக்கு போகிறோமோ அது மாதிரி பழனி முருகன் மீது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, பெரிய பக்தி உண்டு. ஆனால் அப்போ அதெல்லாம் அடிப்படை இதெல்லாம் செலவு செய்யாமல் குன்னூரில் போய் அதுக்கு எதுக்கு இங்கே மல்டி லெவல் கார் பார்க்கிங் பண்ணுன்ற கேள்வி மிக நேர்த்தியாக பாயிண்ட் அவுட்டாக வந்து அமைச்சர் ரமேஷ் வந்து அதற்கான இது வச்சார். எதிர்கட்சிகள் சொல்ல முடியாமல் கொஞ்சம் திணறாங்க, அதுதான் உண்மை.
சார் இன்னொன்று காரசாரமான விஷயங்கள் இது போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் 2 பேரும் பேசிக்கணும் அந்த வாட்டர் பாட்டில் காமெடி சொல்லலாம். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக வந்து சட்டசபையில் வந்து அதுக்கு தான் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அமளி துபளி தான் நடக்கும். இன்னும் கூட ஆரம்பிக்கலன்றாங்க, வந்து இன்னும் கூட இப்போ தானே ஆரம்பிச்சிருக்குன்றாங்க. வந்து கடந்த காலங்களில் சட்டசபையில் வந்து பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் சேர்ந்து பல அமளி துபளியான சண்டங்கள்லாம் இதெல்லாம் நடந்திருக்குது. என்ன சொல்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், இந்த பணியாளர்கள் அப்பப்போ டம்ளர் எடுத்து தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, டிஸ்டர்பன்ஸ் ஆகுது பேசுறதுக்கு கவனிக்கிறதுக்கு. அதனால் ஒரு கண்ணாடி குடுவையில் வச்சுட்டு ஒரு டம்ளர் வச்சுட்டா உறுப்பினர்கள் அவங்க குடிச்சுப்பாங்க அப்படின்னு. அது முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு, எழுந்து அதை தூக்கி அடிச்சிருவாங்க, மண்டையை பொழுதுருவாங்க, ஏங்க நீங்கள் இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்குறீங்க அப்படின்பொழுது தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து என்ன சொல்கிறாரு, அண்ணனுக்கு முன்னாடி ஏற்பட்ட அனுபவம் தான், அதனால தான் அதை பேசுகிறாருன்னு அந்த சட்டப்பேரவையே வந்து ஒரு கலகலப்பாகிடுச்சு. வந்து ஒரு கலகலப்பாகிடுச்சு. ஏன்னா இதுக்கு முந்தைய இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2017 நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர் மீது கொண்டு வரும்பொழுது அங்கே திமுக உறுப்பினர்களே மைக்கை பிடுங்கி சபாநாயகர் இதெல்லாம் ஏறி அந்த மைக்கெல்லாம் பிடுங்கினாங்க. 1989 மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சேலை உருவப்பட்டதாக, அதுவும் வந்து அமைச்சர் அப்பொழுதைய அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து அந்த சேலையை எடுத்து எனக்கு அந்த சேலையை கிழிச்சிட்டாருன்னு அலங்கோலமாக வந்து கண்ணீர் விட்டதாகவும், அப்பொழுதைய முதல்வர் கருணாநிதி அவருடைய மூக்கு கண்ணாடி உடைக்கப்பட்டதாகவும் மறுநாள் செய்தித்தாள்கள்லாம் வந்தது. அதன் பிறகு முதலமைச்சராக அடுத்து வந்து முதலமைச்சராக பெரும்பான்மையோட வெற்றியோட ஜெயலலிதா அவர்கள் வந்த பொழுது துரைமுருகன் அவர்களே, நான் வந்து உங்கள் சேலையை பிடிச்செல்லாம் இழுக்கலைங்கன்னாங்க, நீங்கள் இழுத்தீங்க கிழிச்சிங்க அப்படின்ற விவாதங்கள்லாம் நடந்தது. அதுமாரி சட்டசபைக்குள்ளே பல வரலாறுகள்லாம் உண்டு. இன்றைக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம், அதை பிரேமலதா விஜயகாந்த் கூட சொன்னார், இன்றைக்கி முதல்வருடைய பிறந்த நாள், ஒரே இறுக்கமாக போயிட்டுருக்கு, காரசாரமாக போயிட்டுருக்கு, ஒரு ஜாலியாக இருக்கட்டுன்னு இதை பேசியிருக்கேன்ட்டு ரைட். அதுதான் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறது கூட நிறைய பேர் எதிர்பார்க்கல. ஏதோ ஒரு 40 இடம் வருவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதையும் உடைச்சி வந்துட்டாப்புல. அந்த ஜனநாயகன் வரும்னு எதிர்பார்த்து இன்னைக்கு ஜூன் 22 இன்னை வரைக்குமே அதனுடைய அப்டேட் என்னன்னு தெரியாமல் இருக்குது சார். இது எப்படி சார் என்னதான் நடந்துட்டு இருக்கு? அதில் நான் பல மர்மங்கள் இருக்குதுங்க உண்மையாக சொன்ன உடனே. ஏன்னா ஜனநாயகன் படத்துக்காக வந்து ஒரு குரூப் வந்து டெல்லிக்கு போயிருக்கான்றாங்க. டெல்லியில் என்னங்க அப்படின்னு. இன்னொரு குரூப் என்னன்னா பாம்பேக்கு போய் இந்த சென்ட்ரல் போர்டு சென்சார் போர்டுக்கு போய் அங்கே போய் முறையிட போகிறான்றாங்க. இதில் உண்மையிலே சென்சார் பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா, இந்த படத்தை ஏன் இவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும்? மிக குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தில் இதே போல் மிகப்பெரிய அளவில் பட்ஜெட்டில் ஒரு பேன் இண்டியா படமாக டாக்ஸிக் வந்து தயாரிச்சிருக்காங்க. யஷ் நடிச்சிருக்கிற படம், அதனுடைய ரிலீஸ் டேட்டை இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. நிறைய இதெல்லாம் எப்போ ஜனநாயகன் என்ன கேள்விக்குறியாக வச்சுருக்காங்க. வந்து நாம் கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த படம் சம்மந்தப்பட்டவர்களே ஒரு சில பேர் வந்து இதுக்கப்புறம் இது வரணுமா அப்படின்னு அவங்க விரும்பலை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து அரசியல் பிரச்சாரம் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா ஒரு திரைப்படம் உருவாகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அதில் எவ்வளோ பெரிய உழைப்பு, எவ்வளோ பெரிய முதலீடு. அதை தாண்டி ஒரு இன்றைய சிஎம் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்போது அது என்னதான் பைரேசியில் வந்தால் கூட சரி, திருட்டு விசிறியில் பார்த்தா கூட சரி, அதுக்கான ஓப்பனிங்ன்ற ஒரு விஷயம் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜனங்க வந்து தியேட்டருக்காரங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஜூலை வரப்போகுது. இது வரைக்கும் பெரிய படம்னா ஒரு கொண்டாட்டமான படமாக எதுவும் வரல. சில படங்கள் தாய்க்கிழமை மாதிரியான படங்கள்லாம் வந்து லாபம் கொடுத்துருக்குது. ஒரு அதிரி புதிரியான தியேட்டரே வந்தோம்னா திருவிழா மாதிரி இருக்குதுப்பா வந்தோம்னா அப்படின்னு. விஜய் படம், அஜித் படம், ரஜினி படத்துக்கு தான் அது நடக்கும். அதுவும் விஜய் படத்துக்கு இது ஜனநாயகன் கடைசி படம்னு கடந்த ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும்னு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே இந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போயிடுச்சு. இதனுடைய பின்னணி என்னன்னு உண்மையாகவே தெரியல. வந்து அதை வேணால் நான் விசாரித்து ஒரு தனி வீடியோவாக அதில் வேணால் பேசலாம். சரிங்க சார். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா சரி அப்பா படம் தான் வரல, அடுத்த மாதம் பையன் வந்து டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காப்புல, ஒருவேளை அவரது சிக்மா வந்துச்சுனாக்கா இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதில் பூர்த்தி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை இது ரசிகர்கள் சிக்மா வந்து அது ஒரு ஜேசன் சஞ்சய் இயக்கி இருக்கிற படம். அது வந்து சந்தீப் கிருஷ்ணன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நீங்கள் வந்து சந்தீப் கிருஷ்ணன், ஜேசன் சஞ்சய், விஜய் கூட வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. இது ஒரு முழுக்க ஒரு விஜய் படம். அது ஒரு கடைசி படம், எச் வினோத் இயக்கி இருக்கிற படம். இந்த படம் என்ன சொல்லப்போது பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்க போகுது, ஒரு கொண்டாட்டமான ஒரு படம். அது முக்கியமாக வந்து விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த டைட்டில் கார்டு வரும்போது அப்படி கொண்டாடுறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
அதில் சிக்னலாக வந்து இதில் வந்து ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. அது ஒன்றும் அப்படிலாம் இது பண்ண மாட்டாங்க. அந்த படத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும், கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஒரு விஜயோடைய மகன் இயக்கியிருக்கிறாரு, அவர் என்னதான் அதை பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு ஓப்பனிங் இருக்கும். வந்து அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த ஃபர்ஸ்ட் ஷோவில் தெரிஞ்சு போயிடும். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். தகவலுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.